வணக்கம் நண்பர்களே, நான் டிஜிட்டல் சரவணன், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் டிஜிமாக் ஏஜென்சி அண்ட் டிஜிமாக் அகாடமி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வெபினாரில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2026 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஏஐ யூஸ் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸை வேறு லெவலில் எப்படி க்ரோ பண்ணலாம், ப்ளஸ் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்களோட ஃப்ரீலான்சிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி மணி மேக் பண்ணணும்னு நினச்சா ஹவ் இட் இஸ் பாசிபிள், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாரும் 2025 நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ்க்கு நிறைய டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஈவன் சில பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் ப்ராப்பராக ரிசல்ட்ஸ் வராமல் கொஞ்சம் ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிறது நெக்ஸ்ட் வீக் இருக்காது. விச் மீன்ஸ் இன்னைக்கு ஒர்க் ஆகக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நெக்ஸ்ட் வீக் ஒர்க் ஆகாது. ஸோ எவ்ரி வீக் வந்து அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ஏஐயாக இருக்கட்டும், இட் கீப்ஸ் ஆன் அப்கிரேடிங். இப்போ சிம்பிளாக லெட்ஸ் ஏஐ டூல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாட் ஜிபிடி அது ஓப்பன் ஏன்னு ஒரு தனி கம்பெனி. அதே மாதிரி ஜெமினை வந்து கூகுளோடது, பர்ப்ளெக்சிட்டி ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 லீடிங் ஏஐ கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே எவ்ரி வீக் அல்லது எவ்ரி மந்த் ஒரு மேஜர் அப்கிரேட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அது நியூஸில் பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக இண்டஸ்ட்ரி மாறிட்டே வருது. ஃபர்ஸ்டெல்லாம் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமில் மினிமம் 5-8 பேர் இருந்தால் தான் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ப்ராப்பராக பண்ண முடியும். இப்போலாம் ஜஸ்ட் 1%, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்ச பர்சனாலேயே செம்மையாக ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறது தான் நான் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஏஐ பவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் 2026 நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்க்கு இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வெல்கம் டு தி ஏஐ ரெவல்யூஷன் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நான் இந்த இண்டஸ்ட்ரியில் க்ளோஸ் டு ஒரு 10 இயர்ஸாக இருக்காங்க. ஸோ இத்தனை வருஷமாக லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது எங்கள் டீமில் மினிமம் ஒரு 5-8 பேராவது இருக்கணும். அப்போ தான் எங்களால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராப்பராக பண்ண முடியும். ரைட் ஃப்ரம் ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுறதுலேருந்து கான்டென்ட் எழுதுறதுக்கு கான்டென்ட் கிரியேட்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. தட் இஸ் கான்டென்ட் மார்க்கெட்டர் ஆர் கான்டென்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டர் தனியாக இருப்பாங்க, கூகுள் ஆடுக்கு தனியாக இருப்பாங்க, வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, ப்ளஸ் எஸ்இஓ பண்ணுறதுக்குன்னு எஸ்இஓ எக்ஸ்பர்ட் தனியாக இருப்பாங்க. இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே பல துறை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எம்பிஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்பிஏல வந்து ஹெச்ஆர், சேல்ஸு, மார்க்கெட்டிங், இந்த மாதிரி 4-5 டிபார்ட்மெண்ட் இருக்குது, மேஜர் டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயும் வி ஹேவ் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஹேவ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், எஸ்இஓ, டிசைனிங், வெப்சைட் டெவலப்மெண்ட், எடிட்டிங், இந்த மாதிரி பல துறைகள் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்பட்டாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது, என்டையராக மாறிடுச்சு. யூஸிங் ஏஐ யூ கேன் டூ எவ்ரி திங். ஓகே, ஸோ டிஜிட்டல் வேர்ல்டு ஹேஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு. ஏஐ இஸ் ரீரைட்டிங் எவ்ரி மார்க்கெட்டிங் ரூல். அதாவது ஒரு கான்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறதுலேருந்து போஸ்டர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுலேருந்து, ஏன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ப்ரெசன்டேஷன் கூட ஏஐ ஜென்ரேட் பண்ணது தான். நான் வந்து ஜஸ்ட் இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்தேன். இட் ஜென்ரேட்டட் அ பியூட்டிஃபுல் ப்ரெசன்டேஷன். ஓகே, ஸோ இன்னைக்கு ஏஐ எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம், நீங்கள் எப்படி இதை உங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ myself டிஜிட்டல் சரவணன். ஐ ஹாவ் மோர் தென் 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்னோட காலேஜ் தேர்ட் இயரில் ஐ ஸ்டார்டட் டூயிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இது வரைக்கும் நான் என் கெரியரை நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ரைட் ஃப்ரம் மை காலேஜ் டேஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேலே எனக்கு ஒரு லவ் வந்தது. ஐ ஸ்டார்டட் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வித் மை காலேஜ். என்னோட காலேஜுக்கு தான் என்னோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ they gave me 50,000 rupees ஃபார் an ad budget. அதை வச்சு என் காலேஜ்க்கு 52 lakhs worth ஆஃப் அட்மிஷன்ஸ் நான் கொடுத்தேன். ஸோ தட் இஸ் how எவ்ரி திங் ஸ்டார்டடுங்க. ஸோ அங்கேருந்து இப்போ வரைக்கும் there is no looking back. I'm running a company called Digimon Group. ஸோ Digimon Agency, Academy, 100x SEO. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் வெர்டிக்கலில் நாங்கள் டிஜிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஐம் சர்டிஃபைட் டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஃப்ரம் யூஎஸ்ஏ. ஐ காட் கிராஜுவேட்டட் இன் யூஎஸ்ஏ. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்னு ஒரு ஏஜென்சி இருக்குது, ட்ரைனிங் கொடுக்குற கம்பெனி. அவங்கக்கிட்ட படிச்சுட்டு ஐ ஸ்டார்டட் மை கெரியர். தென் இது வரைக்கும் மோர் தென் 150 கிளைண்ட்ஸ்க்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். வி ஹேவ் கிளைண்ட் அக்ராஸ் 7 countries. ஸோ மோர் தென் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் என்னோட கெரியரில். ஸோ மை மிஷன் இஸ் டு மேக் தமிழ்நாடு as தி ஏஐ மார்க்கெட்டிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ பிஃபோர் ஏஐ, ஏஐ வரதுக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்தது, ஏஐ வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது. ஸோ ஏஐ வரதுக்கு முன்னாடி கான்டென்ட் ரைட்டிங் மேனுவலாக பண்ணிகிட்ருப்போம்.
இப்போ நீங்கள் உங்கள் வெப்சைட்க்கு ஒரு blog எழுதணும், கண்டென்ட் எழுதணும்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு கண்டென்ட் ரைட்டர்ஸே பெர் வேர்டுக்கு ரூ. 2 ரூ. 3 சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் 1000 வேர்ட்ஸ் அவங்க எழுதுறாங்கன்னா யூ ஹேவ் டு பே தம் மினிமம் 2000 to 3000 ருபீஸ் ஒரு பிளாகுக்குங்க. பட் இப்போது சீனே மாறிடுச்சு. நீங்கள் மாதம் ரூ. 2000 ஒரு ஏஐ டூலுக்கு பே பண்ணீங்கன்னா யூ ஹேவ் ஜென்ரேட்டட் அன்லிமிட்டட் ஆஃப் கான்டென்ட். எஸ். ஸோ இப்போ ஏஐ ரைட்ஸ் கான்டென்ட். எடிட்டர்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ். ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மேனுவலாக எடிட்டரை டிபெண்ட் பண்ணியிருப்போம். லெட்ஸே ஒரு ரீல் எடிட் பண்ணணும், ஒரு ஷார்ட் எடிட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ வித் தி எடிட்டர். பட் வேறஸ் இப்போ தேர் இஸ் அ டூல் கால்டு கேப்ஷன்ஸ் ஏஐ. நான் இங்கே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 1 மினிட்குள்ளே நீங்கள் ஒரு ஷார்ட் வீடியோ பேசிட்டு அந்த வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணாலே போதும். இட் வில் டேக் கேர் ஆஃப் தி என்டையர் எடிட். I'll just play you the one video. ஒரு ஷார்ட் வீடியோ அவர் அனுப்புனாரு. இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. Yeah, let me play this again. Friends, this is Abdin from Dubai. This video is to check AI edit. ஸோ அவர் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பேக் இருந்து எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ இவர் போயிட்டு ஒரு ரோட்டில் நின்றுட்டு டுக் கேமரா அண்ட் ஹி ஸ்போக் இந்த வீடியோ அதை எனக்கு அனுப்புனாரு. ஐ டோல் தம் எனக்கு ஒரு டெமோ கொடுங்க, நாய்ஸியாக இருக்க ஏரியாவில் போய் பேசி அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஹீ ஜஸ்ட் டிட் தட் அண்ட் வீடியோ சென்ட் பண்ணார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா It's a sample video. Just check கரெக்டாக and like from Dubai. Friends, ஒன்றுமே இல்லை, டி நாய்ஸ் ஆடியோன்னு இருக்கு. இந்த டி நாய்ஸ் ஆடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே கிளிக்கில் எவ்வளோ நாய்ஸ் உங்கள் வீடியோ பேக்ரவுண்டில் இருந்தாரோ அதை ரிமூவ் பண்ணிடும். இப்போ இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. Friends, this is Abdin from Dubai. This video is to hope it is clear. சார் வந்து ரா வீடியோ அனுப்புனாரு. the entire edit was done by Friends, this is Abdin from Dubai. This video is to check AI edit. This is a sample video. சூப்பர்ல. ஸோ இது ஒரு குட்டி சாம்பிள் தான். இப்போ இது வந்து ஒரு எடிட்டரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. கரெக்டாக நார்மலாக இந்த மாதிரி ரீல்ஸ் எடிட் பண்ணுறதுக்கு நானே ஏஜென்சி ரன் பண்ணுறேன். என்கிட்டே கிட்டத்தட்ட மோர் தென் 10 to 15 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணும்போது எடிட்டருக்கு நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்கன்னா பெர் வீடியோவுக்கு ₹500 1000 பே பண்ணணும். நான் சொல்கிறது ஒரு வீடியோ இந்த மாதிரி ஷார்ட் வீடியோ எடிட் பண்ணி கொடுக்க. வேறஸ் இஃப் யூ யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஏஐ எவ்ரி மந்த் இந்த ஏஐ டூலுக்கு நீங்கள் ₹1000 பே பண்ணால் போதும். மந்த்லி ₹1000 அந்த ஏஐக்கு சம்பளம். அன்லிமிட்டடாக வீடியோ எடிட் பண்ணி தரும். ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஆன் ஹவ் வி யூஸ் ஏஐ. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எடிட் பண்ணிக்கலாம். வேற என்ன, ஸ்லோ டிசைன் ஒர்க். ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு டிசைனரை டிபெண்ட் பண்ணியிருப்போம். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கேன்வாங்கிற டூல் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ வேறு லெவலில் யூ கேன் டூ ஸ்டன்னிங் டிசைன்ஸ். யா, ஸோ ஃபஸ்ட் இட் வாஸ் வெரி ஹார்ட் டு கெட் கிளைண்ட்ஸ். வேறஸ் இப்போலாம் ஏஐயே நம்மளோட ஆட் ரன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு பெரிய டீம் ஹையர் பண்ணி தான் உங்களால் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். இப்போது சோலோவாகவே யூ கேன் டூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் மீ, எனக்கு எஸ்இஓ நல்லா தெரியும், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தெரியும், கூகுள் ஆட்ஸ் தெரியும், வெப்சைட் டெவலப்மெண்ட் தெரியும். ஒரு சர்வீஸ் இல்லாட்டி இன்னொரு சர்வீஸை எடுத்து ஐல் மேக் மணி. இதே மாதிரி நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஆல்சோ டூ த சேம். இன்றைக்கி காலத்தில் யூ கேன் லேர்ன் எனி திங் ஈஸிலி. தெர் இஸ் நோ பேரியர்ஸ், ரைட்? ஸோ இதுதாங்க ஏஐயோட அட்வான்டேஜ். நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஐயோட பவரை புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. ஏஐயும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் கம்பைன் பண்ணி பண்ணீங்கன்னா வேற லெவலில் உங்களுக்கு க்ரோத் இருக்கும், ரைட்? ஸோ வை ஏஐ ஸ்கில்ஸ் ஆர் மேண்டேட்டரி இன் 2026? 2026 ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏஐன்னு பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் மார்க்கெட்டிங் டாஸ்க் வில் பி ஆட்டோமேட்டட். மோர் தென் 40% சொல்கிறதுக்கு பதிலாக 70% ஆஃப் டாஸ்க் கேன் பி ஆட்டோமேட்டட். நம்ம வந்து ஏஐ பற்றி தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். தேர் இஸ் அ திங் கால்டு ஏஜென்டிக் ஏஐ மக்களே. ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னா ஏஐ கிட்ட நீங்கள் ஒரு வேலை சொன்னால் செய்யும், நீங்கள் சொல்கிறது செய்யும், அது ஏஐ. ஏஜென்டிக் ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டாஸ்கே உங்களுக்காக என்டையராக பண்ணி கொடுக்கும். இட் திங்ஸ், அதுவே திங்க் பண்ணி உங்கள் சார்பாக அந்த வேலையை முடிச்சிடும். ஸோ தட் இஸ் கால்டு ஏஜென்டிக் ஏஐ. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட்டில் ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்கன்னா
அந்த கஸ்டமருடைய பிஸ்னஸ் மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இமெயில் போகும். ஓகே, இந்த மாதிரி ஒரு டாஸ்க் உங்களால் பண்ண முடியும். ஸோ யூ கேன் டூ எனி திங். இப்போ லட்சே நான் வந்து ஒரு டாபிக் மட்டும் நான் மெசேஜ் அனுப்புகிறேன் டெலகிராமில் அப்படின்னா, அந்த டாபிக்கு அதுவே போயிட்டு கீவேர்டு ரிசர்ச் பண்ணி அதுவே கண்டென்ட் எழுதி அதுவே பிளாகை போஸ்ட் பண்ணி அதுவே பேக்லிங்க்கும் ஜென்ரேட் பண்ணும். இதுதான் ஏஜென்டிக் ஏஐ. ஒரு ஹியூமன் பண்ணக்கூடிய வேலையை கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் மாதிரி, ஹியூமனை விட 100x பெட்டர் இட் வில் டூ ஃபாஸ்ட்டாக இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீட் அண்ட் குவாலிட்டி. ஓகே, ஸோ கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி ஏஐ ரெடி மார்க்கெட்டர்ஸை தான் ஹையர் பண்ணுறாங்க. ஏஐ எந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது. ஸோ கான்டென்ட் ப்ரொடக்ஷன் வேறு லெவலில் இருக்கும். காஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் ரெடியூஸ் ஆகும். ஓகே, யார் இந்த ஏஐயை ஏர்லியாக அடாப்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் மோர் மணி. தேர் இஸ் அ சேயிங், ஏஐ வந்து எல்லாரையும் ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு கிடையாது. ஏஐ யாரை ரீப்ளேஸ் பண்ணோன்னா, ஏஐ ரீப்ளேஸ் பண்ணாது. த பர்சன் ஹூ நோஸ் ஹவு டு யூஸ் ஏஐ வில் ரீப்ளேஸ் த பர்சன் ஹூ டோன்ட் யூஸ் ஏஐ. சிம்பிளாக சொல்லணுன்னா, லெட்ஸே எனக்கு ஏஐ நல்லா தெரியும், உங்களுக்கு ஏஐ பற்றி இப்போ எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஐ வில் ரீப்ளேஸ் யூ. இப்போ உங்களுக்கு நல்லா ஏஐ தெரியுது, எனக்கு ஏஐ பற்றி எதுவும் தெரியாட்டி என்னை விட நீங்கள் ஒரு லீடிங் எட்ஜில் இருப்பீங்க. ஸோ ஏஐ வந்து யாரையும் ரீப்ளேஸ் பண்ணாது. யார் ஏஐ நல்லா யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மக்கள் தான் ஏஐ யூஸ் பண்ண தெரியாத மக்களை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் இதோட விஷயம். என்னென்ன பண்ணலாம், ஏஐ யூஸ் பண்ணி கான்டென்ட் ரைட் பண்ணலாம். இப்போ வீடியோ எடிட்டிங் நான் ஒரு டெமோ காட்டினேன். லெட்ஸே தேர் இஸ் அ டூல் கால்டு ஜெமினை. இது வந்து இன்னும் கூகுளோட டூல். ஜெமினியில் போயிட்டு நீங்கள் என்ன வேணுமோ பண்ணலாம். லெட்ஸே டூல்ஸில் போயிட்டு வீடியோ கொடுக்குறேன். ஹல்க் வர்சஸ் சூப்பர்மேன். ஃபைட்டிங் ஈச் அதர் ஸ்பீக்கிங் தமிழ். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ராம்ப்டை தான் நான் கொடுக்குறேன். ப்ராம்ப்ட் அப்படின்னா நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ இதை தான் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இட் இஸ் ஜென்ரேட்டிங் தி வீடியோ. ஸோ இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணலாம், டிசைன்ஸ் பண்ணலாம். I'll just show you some demos as well. Let's wait for a couple of minutes. பாருங்க, ஆல்ரெடி நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். என்னோட ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணி, ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஃபன்னாக கேட்டேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணும், பொண்ணுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் சொல்லு அப்படின்னு. ஜஸ்ட் ஷோயிங் தம் இந்த டெமோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஸோ அது பாருங்கள், அப்போ நான் சிங்கப்பூரில் இருந்தேன். ஸோ சிங்கப்பூருக்கு ஏற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் சஜஸ்ட் பண்ணுன்னு சொன்னேன். பொண்ணு ஃபோட்டோ கொடுத்துச்சு. ஐ செட் என்னோட ஃபோட்டோ கொடு அப்படின்னு சொன்னேன். லுக் அட் திஸ். இது ஒரு ஹேர் ஸ்டைல், இது ஒரு ஹேர் ஸ்டைல். அந்த ஒரு ஹியூமிடிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் கொடுக்க சொன்னேன். ஸோ இட் கேவ் மீ த செட் ஆஃப் ஹேர் ஸ்டைல். ஓகே, இன்னும் ஸ்டைலிஷாக பண்ணு அப்படின்னு சொன்னேன். ஸோ இட் ஜஸ்ட் கேவ் மீ திஸ் ஹேர் ஸ்டைல். லுக் அட் திஸ். பர்ஃபெக்ட், ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏஐ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஐ ஹோப் வீடியோ இஸ் ஜென்ரேட்டட். எஸ், பர்ஃபெக்டில். ஸோ ஏஐ யூஸ் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணலாம். நீங்கள் மார்க்கெட்டிங் வீடியோஸ் கூட ஜென்ரேட் பண்ணலாம் ஏஐ யூஸ் பண்ணி. ஓகே, I'll just attach the demo. இந்த வீடியோக்கு கீழே I'll attach some demo things that we did. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணலாம்? ஏஐ யூஸ் பண்ணி கான்டென்ட் க்ரியேட் பண்ணலாம், இமேஜஸ் பண்ணலாம். ஐ ஷோட் யூ த டெமோ. ஓகே, ஸோ த பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் ஏஐ நல்லா கற்றுக்கிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கையும் சேர்த்து கற்றுக்கும் போது உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னா, யூ கேன் டூ ஃப்ரீலான்சிங் அண்ட் மேக் மணி. இந்த ஏஐ வீடியோ க்ரியேட் பண்ணுறதே ஒரு ஃப்ரீலான்சிங் ஜேர்னி தான். ஓகே, இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் மணி.
ஏஐ கான்டென்ட் அசிஸ்டண்ட், ஸ்மால் பிஸ்னஸ்க்கு ஆட்டோமேஷன் பண்ணலாம், பர்சனல் பிராண்டிங் பண்ணலாம். நிறைய பேருக்கு ஏஐ இன்னமுமே பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கோ இன்னும் நிறைய மக்களுக்கு தேர் ஆர் ஒன்லி 2 to 5% ஆஃப் பீப்புள் ஹூ நோஸ் அபவுட் ஏஐ. ரிமைனிங் செட் ஆஃப் பீப்புள் ChatGPT தான் ஏஐன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து அது மூலமாக மணி மேக் பண்ணலாம். யூ கேன் டூ எஸ்இஓ யுவர் செல்ஃப். ஓகே, யூ கேன் சிம்ப்ளி டூ எவ்ரி திங் வித் யுவர் செல்ஃப். ஸோ இப்போ உங்களுக்காகவே டீம் டிஜிமார்க்கில் வி ஹேவ் இன்ட்ரடியூஸ்ட் 50 days அட்வான்ஸ்டு ஏஐ பவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் தமிழ். இந்த 50 daysல உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோன்னா, ரொம்ப ரொம்ப பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்ட் லெவல் வரைக்கும் we will teach you everything in AI. Just give me a moment. I'll share you the syllabus. ஸோ இந்த 50 days கோர்ஸ் ஆல்ரெடி நாங்கள் 5 batches சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் இஸ் ஸ்டார்டிங் ரியலி சூன். So the actual cost 60,000 and we wanted to give it for 20,000 rupees to make affordable for everybody. ஸோ நிறைய பேர் இது கற்றுக்கணும். அதே மாதிரி 50 நாள் லைவ் ஆன்லைன் ட்ரைனிங், எவ்ரிடே 1 hour நான் உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவேன். சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டாஸ்க் கொடுப்பேன். ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு அந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணும்போது ஆப்வியஸ்லி யூ வில் லேர்ன் எவ்ரி திங். இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ இப்போ வீக் 1ல் நாங்கள் ஃபவுண்டேஷன் சொல்லி கொடுப்போம். நியூ ஏஜ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பேசிக் டேர்ம்ஸு, மார்க்கெட்டிங் ஃபனல்னா என்ன. மார்க்கெட்டிங் ஃபனல்னா கஸ்டமர் ஜேர்னி. ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு முன்னாடி கஸ்டமர் எப்படிலாம் ட்ராவல் பண்ணுறாங்க, இதுதான் நம்ம மார்க்கெட்டிங் ஃபனல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தேர் இஸ் அ திங் கால் பையர் பர்சோனா. பையர் பர்சோனா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ஆடியன்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்கிறது தான் பையர் பர்சோனா. ஒரு ப்ராடக்டை மினிமம் 4லேருந்து 5 ஆடியன்ஸ் வாங்குவாங்க. அவங்க ஜாப் டைட்டில், ஜெண்டர், பிஹேவியர் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி வைக்கிறது தான் பையர் பர்சோனா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போஸ்டர் எப்படி டிசைன் பண்ணணும், வீடியோ எப்படி கிரியேட் பண்ணணும், ChatGPT எப்படி யூஸ் பண்ணணும், கான்டென்ட் மார்க்கெட்டிங் பற்றி சொல்லி தருவோம். அடுத்து ஏஐ ப்ளஸ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், ஹவு டு கிரியேட் வீடியோஸ் யூஸிங் ஏஐ, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன், ஃபேஸ்புக் ஆட்னா என்ன, ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்கள் ஃபஸ்ட்டு ஆடை எப்படி க்ரியேட் பண்ணணும், லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் ஒன்று இருக்குது, அது எப்படி க்ரியேட் பண்ணணும், அண்ட் உங்கள் லீடை எப்படி ஆட்டோமேட் பண்ணணும். ஆட்டோமேஷன் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லி தருவோம். ஸோ ரீடார்கெட்டிங் ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் போயிட்டு ஒரு பர்டிகுலர் டிஷ்ஷை பார்க்குறீங்க, பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கு அதே ப்ராடக்ட் ஆடாக வரும். இப்போ அமேசானில் போய்ட்டு ஒரு பொருள் பார்த்துருப்பீங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆஃப்டர் சம் டைம் அதே ப்ராடக்ட் உங்களுக்கு ஆடாக வரும். இதுக்கு பேர் தான் ஆட்டோமேஷன். ஸோ எப்படி உங்கள் போஸ்ட் ஆட்டோமேட் பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் எப்படி ஆட்டோமேட் பண்ணணும், ஏஐ வீடியோ க்ரியேஷன், லிங்க்டின் மார்க்கெட்டிங். லிங்க்டுனே உங்களுக்கு 3 days டீட்டெயிலாக எடுப்போம். சோஷியல் மீடியாவில் எப்படி ஃப்ரீலான்சிங் பண்ணணும், ஹவு டு கிரியேட் அ ஃப்ரீலான்சிங் ப்ரொபோசல், கூகுள் ஆட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், யூடியூப் ஆட் எப்படி கிரியேட் பண்ணணும், வெப்சைட் எப்படி டெவலப் பண்ணணும். ஓகே, ஸோ இ-காமர்ஸ் வெப்சைட் எப்படி டிசைன் பண்ணணும், பேமெண்ட் கேட்வே அப்படின்னா ஆன்லைனில் பே பண்ணுறாங்கல்ல கஸ்டமர்ஸ். ஸோ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங், இதுக்கு என்ன பேமெண்ட் கேட்வே பேஸ்டு எப்படி செட்டப் பண்ணணும் எல்லாமே ஐ வில் டீச் யூ. அப்புறம் வெப்சைட் டெவலப்மெண்ட்டு நீங்கள் ஃப்ரீலான்சிங்காக பண்ண போகிறீங்கன்னா இது நீங்கள் எப்படி பண்ணணும், கூகுள் அனலிட்டிக்ஸ் அண்ட் சிஆர்ஓ, எஸ்இஓ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கூகுளில் சர்ச் பண்ணால் உங்கள் பிஸ்னஸ் டாப்பில் ரேங்க் ஆகணும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு சிம்பிளாக நீங்களே சர்ச் பண்ணுங்கள், பெஸ்ட் ஏஐ எக்ஸ்பர்ட் இன் தமிழ். இப்படி சர்ச் பண்ணால் டிஜிட்டல் சரவணன் வெப்சைட் தான் ஃபஸ்ட்டு வரும். இதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்கள் கஸ்டமர் சர்ச் பண்ணால் நீங்கள் எப்படி ரேங்க் ஆகலாம். பெஸ்ட் எஸ்இஓ எக்ஸ்பர்ட் இன் சிங்கப்பூர் இப்படி சர்ச் பண்ணும்போது யூ கேன் ஃபைண்ட் டிஜிட்டல் சரவணன். பெஸ்ட் எஸ்இஓ எக்ஸ்பர்ட் இன் மலேசியா. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா கீவேர்டுக்கும் உங்களால் ரேங்க் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் எஸ்இஓ. ஸோ இது மூலமாக உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ எஸ்இஓ எப்படி பண்ணணும், கூகுள் மை பிஸ்னஸ், கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணால் எப்படி வரணும், இமெயில் மார்க்கெட்டிங், ஃப்ரீலான்சிங் பண்ணுறவங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் எப்படி பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி சார்ஜஸ் செட் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிக் கொடுப்போம். ஸோ அகைன் ஐ எம் டெல்லிங் யூ 50 days லைவ் ஆன்லைன் ட்ரைனிங். இதில் உங்களுக்கு ப்ராக்டிஸோடு சேர்ந்து வரும். ஓகே, ஸோ அப்போ அந்த 50 நாளில் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண யூ வில் லேர்ன் எவ்ரி திங் பை யோர் செல்ஃப்.
அண்ட் அந்த இடத்துல நீங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஐ வில் பி டெஃபினெட்லி அவைலபிள். ஸோ எண்ட் டு எண்ட் கைடடாக உங்களுக்கு இருக்குங்க. இட்ஸ் குரூப் ட்ரைனிங், நிறைய பேர் உங்கள் கூட சேர்த்து இதை கற்றுக்குவாங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டெல் யூ. அண்ட் ஆல்ரெடி 5 பேட்சில் கிட்டத்தட்ட 150+ பீப்புள் அட்டென்ட் பண்ணி அதில் நிறைய பேர் அவங்களோட பிஸ்னஸை சூப்பராக க்ரோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அகைன் இந்த வீடியோக்கு கீழே ஐ அட்டாச் தி டெஸ்டிமோனியல்ஸ், அது பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் ரொம்பவே சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ கீழே நாங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், 2026 நீங்கள் டாமினேட் பண்ணணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஏஐ யூஸ் பண்ணி வேறு லெவலில் க்ரோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் யூ. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இஃப் யூ ஆர் ஸோ சீரியஸ் அபவுட் இட், ஜாயின் த கோர்ஸ். ஐ வில் பி தேர் டு சப்போர்ட் யூ அண்ட் ஹெல்ப் யூ. நன்றி, வணக்கம்.